அப்போ வெர்டிக்கல் போல் ஆஃப் அ லென்த் இதுதான் போல். ஸோ அப்போ போல் ஆஃப் அ லென்த் லென்த் ஆஃப் அ போல் ஏதோ நல்லுங்க. அது 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஷேடோ ஆஃப் த போல் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க ஷேடோ ஆஃப் அ போல் வந்து என்னது 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே மாதிரி த சேம் டைம் டவர் கேஸ்ட் ஷேடோ வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷேடோ ஆஃப் அ டவர் இஸ் 28 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஹைட் ஆஃப் த டவர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அதை ஹெச்னு வச்சுக்கோம். ஸோ இன் ட்ரையாங்கல் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கல் ஏபிசி சிமிலர்னு காமிக்கணும். ட்ரையாங்கல் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கல் டிஇஎஃப் உங்களுக்கே தெரியும். ஒன்று ஆங்குலர் எலிவேஷனும் இன்னொன்று என்னது 90 டிகிரியும். ஸோ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப், தட் இஸ் ஆங்குலர் elevation of a sum. இன்னொன்று angular B is equal to E is 90 degree. So therefore triangle ABC similar to triangle DEF. என்னது double A similarity criteria. ஸோ சிமிலர்னு காமிச்சிட்டா உங்களுக்கே தெரியும் அவங்களோட ட்ரையாங்கிள்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸோட சைட்ஸ் ஆர் ப்ராப்போர்ஷனல். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஏபி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு பிசி பை இஎஃப். ஹைட்டு இதிலே வந்துடும். ஸோ பாருங்கள் ஏபி இஸ் 6 மீட்டர் அண்ட் டி ஹைட்டு பிசி 4 மீட்டரு, இஎஃப் வந்து 28 மீட்டர். தட் இஸ் 6 பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு பிசி என்னது 4 பை 28. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் 4 into h is equal to 6 into 28. இந்த 4 எந்த பக்கம் வந்ததுன்னா h is equal to 6 into 28 by 4. டேரெக்டாகவே என்னது இது வந்து 4 டேபிளே போகும். 28 7. ஸோ h is equal to என்னது 42 மீட்டர். நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? தட் இஸ் ஹைட் ஆஃப் த டவர்னு எழுதணும். அவ்வளோதான். நீங்கள் therefore the height of the tower is 42 மீட்டர்.